இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காரு, எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி இருக்கிறதுக்கு நாங்கள் தான் பெரிய கூட்டணி. தேர்தல் முடிவு வந்தது தெரிய போகுது. விஜய் திருப்பி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. காஞ்சிபுரத்தில் மக்களை சந்திக்கிறாரு, சந்திக்க போறாரு. திருப்பி தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துமா, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு? அது நீங்கள் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்கள் தான் அதை சொல்லணும். எதாக இருந்தாலும் 2026 மே மாதம் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிப்பார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக அந்த 2027 தேர்தலில் எடுக்கக்கூடிய பணிகள் சுற்றுப்பயணம் எப்போ மேற்கொள்ள போறீங்க? சுற்றுப்பயணமா? அது தேர்தல் நேரத்தில் நாங்கள் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். எங்களுக்கு நாங்கள் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து வரோம். அது தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் பொதுக்கூட்டங்கள் சுற்றுப்பயணம் தேர்தல் நேரத்தில் செய்தால் போதும் என்று எங்கள் கட்சியினுடைய கருத்து. விஜய்க்கு இந்த சுற்றுப்பயணத்துக்கு தடை விதிக்கும், எந்த பர்மிஷனும் தர மாட்டேங்கிறாங்க. இல்லை ப்ராப்பராக நீதிமன்றம் தான் ப்ராப்பராக இதெல்லாம் வைத்து கொடுத்துருக்காங்களே, அதனால் அதன்படி அதை ஃபாலோ பண்ணால் நிச்சயம் அனுமதி கொடுத்து தான் ஆவாங்க சார். லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் வாங்குறவங்க கல்வியை படிப்பு லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும். அதுதான் எல்லாருடைய கருத்து. லஞ்சம் ஒழிந்தால்தான் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படாது. தேர்தல் குறித்து காங்கிரஸ் சபை குழு அமைச்சர் எனக்கு உறுதி பயங்கர பேச்சுவார்த்தை, அப்புறம் நம்ம அடுத்த நடந்த நகர்வு பண்ணுறோம். அது உரிய நேரம் வரப்போ நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதுக்கான செய்திகள்லாம் வெளிவரும். அம்மா முன்னேற்ற கழகம் சார்பாக தலைமையில் கூட்டணி அமையுமா இல்லை நீங்கள் கூட்டணியில் போயிருக்காங்க? இல்லை, எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதுதான் எங்கள் கருத்து.